இனிய உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான பதிவு. சிந்து நதி ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பு, இது சாத்தியமா? அதை பற்றி தான் பேச போகிறோம். சிந்து நதினா என்ன, அது எங்கே உற்பத்தி ஆகுது, எங்கே பாயுது, அதனுடைய வரலாறு என்ன, அதன் வரலாறை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். சிந்து நதி புனிதமான இமயமலையில் உற்பத்தி ஆகிறது. அதனும் புனிதமான விசேஷம்னு சொன்னால் சிவபெருமான் அவர்களுடைய கைலாச மலை, கைலாஷ், அங்கே தான் உற்பத்தி ஆகுது. புராணங்களிலும் இதிகாசங்களிலும் சித்தர் மரபிலும் புகழ்பெற்றதாக கூறப்படுகின்ற மானோசரோவர் ஏரியில் உற்பத்தியாக இவ்வளோ பெருமைங்க இதுக்கு. அது உற்பத்தியாகிற இடமே இவ்வளோ பெருமையான புனிதமான நதின்னு சொல்லலாம். இந்த சிந்து நதி நமது திராவிடர்களின் தாயகம் தொட்டில்னு சொல்லலாம். சிந்து சமவெளி நதிக்கரையிலே தொட்டில் தான் சிந்து சமவெளி நாகரிகமே உற்பத்தியானது. சிந்து சமவெளி நாகரிகன்றது திராவிட நாகரிகம் தான். நீங்கள் ஜான் மார்ஷல் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி உலகத்துக்கு கொடுத்த விஷயம் அது. அந்த சிந்து நதி ஓரம் தான் நம்ம மக்கள் தொடர்ந்து புழங்கியிருக்கிறாங்க, அங்கே தான் வாழ்ந்துருக்கிறாங்க. நகர நாகரிகமாக உலக புகழ் பெற்றது இந்த சிந்து சமவெளி இருந்த நாகரிகம் தான். அந்த நதி இமயமலையிலேருந்து இறங்கி காஷ்மீரில் தவழ்ந்து பாகிஸ்தானுக்குள்ள லடாக் வழியாக போகிறது. அந்த நதி தான் பாகிஸ்தானின் 80% நீர் தேவையை பூர்த்தி செய்கிறது. பாகிஸ்தானுடைய தேசிய நதியாகவும் இதுவே கருதப்படுகிறது. சுமார் 3600 கிலோமீட்டர் பாய்கிற நதி, நீளமான நதி, கங்கையை விட நீளமானது. இந்த பக்கம் ஏதாவது பாய்ஞ்சிடக்கூடாதா? நதியும் விதியும் எந்த பக்கம் போகணும் அதுதான் முடிவு போகணும், நாம் எதுவும் செய்ய முடியாது. அதனால அதை விட்டுடுவோம். இந்த நதி கடைசியில் அரபிக்கடலில் தான் கலக்குது. இந்த நதியினுடைய பெருமைகள்லாம் சொன்ன இந்த நதி 2 நாடுகளுக்கு இடையே பாய்வதால் இதை பங்கிட்டுக் கொள்வது எப்படி, பயன்படுத்துவது எப்படி என்று ஒரு ஒப்பந்தம் கராச்சியில் 1960 நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும்போது போடப்பட்டது. அந்த ஒப்பந்தம் தான் இன்னைக்கு நிறுத்தி வைக்கப்படும் சொல்றது. அந்த ஒப்பந்தம் ஏன் போட்டாங்க, எப்படி போட்டாங்கன்றது பார்ப்போம். நதிநீர் ஒப்பந்தம், இந்த நதிநீர் ஒப்பந்தம் உலக அளவில் பெருமையாக பேசப்படுதுங்க. பெருமளவு விட்டு கொடுக்கப்பட்டு பெருந்தன்மையோடு போடப்பட்ட ஒரு ஒப்பந்தமாகவே இது பார்க்கப்படுகிறது. உலக அளவில் இது ஒரு முன்மாதிரியாகவும் பார்க்கப்படுகிறது. எதுக்கு இருந்தாலும் விட்டு கொடுத்து போட்டாங்க? ஏன் நேரு அப்படி பண்ணார்னா, நீங்கள் சுதந்திர காலத்துக்கு தான் போய் ஆகணும். சுதந்திரம் வாங்கின காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது இந்தியா இந்த துணைக்கண்டத்துக்கு சுதந்திரம் தரல. அப்போ இருந்து 545 சமஸ்தான அரசர்களுக்கு தான் தந்தாங்க. அந்த அரசர்கள் திருப்பி பழைய மாதிரியே முழு வலிமையோடு ஆட்சி செய்யணும்னு நினைச்சாங்க, ஆனால் முடியல. ஏன்னா பிரிட்டிஷ் கட்டுப்பட்டு இருந்தவங்க இப்போ பிரிட்டிஷ் இந்த கவர்மெண்ட் இந்த இடத்துல இந்தியா பாகிஸ்தான்ன்ற 2 நாடுகள் உட்காந்துருச்சு. ஒன்று நீங்கள் அவங்களுக்கு இணையணும், எதனா ஒரு நாட்டு கூட இணையணும், இல்லைன்னா தனித்து இயங்க முடியாதுன்ற நிலைமை வந்துருச்சு. இது அவங்களுக்கு மிகுந்த ஏமாற்றமாக போயிடுச்சு. இந்த நேரத்தில் 2 பக்கமும் ராஜதந்திர விளையாட்டு இருந்தது. நம்ம பக்கம் காலம் தந்த கருணை, கடவுள் தந்த கருணைன்னு சொன்னால் சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்தார். அவருக்கு இப்போ கூட குஜராத்தில் சிலை வச்சாங்க. அந்த சிலையை விட உயர்ந்தது அவர் புகழ். பாகிஸ்தான் பக்கம் ஜின்னா குரூப் இருந்தது. 2 பேரும் சமஸ்தானங்கிட்ட அரசியல் மாதிரியே பேச்சுவார்த்தை நடத்தி ராஜதந்திர விளையாட்டுகளை நடத்தினாங்க. 2 தரப்பும் பேசுவாங்க, எங்களோட சேருங்க, இந்த சலுகை அது தரேன் இது தரேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேம்பெயின் நடந்துச்சு. சில பேர் முடிவெடுத்து இணைஞ்சாங்க, சில பேர் கடைசி வரைக்கும் ஆட்டம் காட்டி கொண்டே இருந்தாங்க. அதில் பெரும்பாலும் என்ன ஆச்சுன்னா, இந்தியா வல்லபாய் பட்டேல்லாம் வெற்றி பெற்றார். இந்த அந்த ஹைதராபாத் நிஜாம், குஜராத் ஜூனாகாடு, காஷ்மீர், இங்கெல்லாம் பட்டேலோட ராஜதந்திரத்தில் இந்தியாவுக்குள்ளே இணைஞ்சிருச்சு. இது பாகிஸ்தானுக்கு பெருத்த ஏமாற்றம். அவங்க நினைச்சது இந்திய நிலப்பரப்புக்கும் சில பரப்புகள்லாம் பாகிஸ்தானுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. அது முடியாமல் அவங்க ஏமாற்றத்தில் இருந்தாங்க. ஒரு கோடு கிழிச்சு இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் இந்தியா அப்படின்னு பிரித்தது காரணம் பட்டேல் தான். அவர் இல்லைன்னா ஸ்கூல் பசங்க மேப் வரையும் போது இந்திய துணைக்கொண்டை எப்படி வரைஞ்சிருப்பாங்க, பச்சை கலர் கொடுக்குறதுலாம் பாகிஸ்தான், காவி கலரில் இருக்கிறதுலாம் இந்தியா தான் பிரிச்சிருப்பாங்க. அப்படி இல்லாமல் இந்த கோடு போட்டு இந்த பக்கம் எல்ஓசி, லைன் ஆஃப் கண்ட்ரோல், அது எந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் இந்தியான்ற அளவுக்கு இந்த மிகப்பெரிய மூளை இந்தியாவில் பட்டேலுடைய ராஜதந்திரம் தான். இந்த காஷ்மீர் அரசர் மட்டும் கடைசியில் சில தொல்லைகளை கொடுத்தார். அவர் என்ன பண்ணார்னா, இலக்க விரும்பல. அவர் காஷ்மீர் சொர்க்க பூமி. இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெரிய தலைவர்கள்லாம் சிறையிலிருந்து வெளிவரும்போது ஓய்வெடுக்க அங்கே தான் போவாங்க. இந்தியாவின் சுவிட்சர்லாந்து ஒரு சொர்க்க பூமியே ஒரு கனவு பூமியாக இருந்தது. அது பாகிஸ்தான், இந்தியா 2 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆசை அந்த மண் மேலே இருந்தது. அந்த மன்னர் என்ன பண்ணார்னா, ஜம்மு அவருடைய நாடு. காஷ்மீர் பள்ளத்தாக்க பிரிட்டிஷ் அரசுகிட்டேருந்து விலை கொடுத்து வாங்கியிருந்தார். அந்த மொத்த காஷ்மீரும் இன்னைக்கு ஏதாவது ஒரு நாட்டில் இணைக்கணும். ஆனால் அவருக்கு விருப்பம் இல்லாமல் ரொம்ப நாள் சதாச்சின்னு காலந்தாழ்த்தி கொண்டே இருந்தார். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தான் பொறுமை இழந்து இராணுவ நடவடிக்கை எடுத்து உள்ள நுழைஞ்சிருது. ஏறக்குறைய ஜம்முவே அரசரை கைது பண்ணுற நிலைமை. அவங்க வெற்றி மேலே வெற்றி பெற்று வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் இது டெல்லிக்கு லேட்டாக தகவல் தெரியுது. அப்போ ஆனால் உடனே சுறுசுறுப்பாக என்ன பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியாவோட இணையறதா இருந்தால் நான் உங்களுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு
அவர் ஒத்துக்கிட்ட பின்னாடி இராணுவத்தை அனுப்புகிறாங்க. இராணுவம் வந்து வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை வந்து காஷ்மீரில் பெற்றது. பாகிஸ்தானுக்கு படுதோல்வி, இந்தியாவுக்கு வெற்றி மேல் வெற்றி. அவங்க நிலை கொண்டு வெற்றி பெற்று முன்னேறினதை தடுத்து நிறுத்த ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்திய இராணுவம் அதை சாதிச்சு முழுக்க அவங்க தலைதெறிக்க ஓடுறது. முக்கால்வாசி வெளியே போகும்போது நேரு அவர் தவறு பண்ணார். பயந்து போய் ஐநா சபைக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போக ஐநா சபையில் போனதுனால அன்னைக்கு இராணுவத்துக்கிட்ட எந்தெந்த பகுதி இருந்ததோ அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்க பக்கங்கிறது ஆசாத் காஷ்மீர், நம்ம பக்கங்கிறது ஜம்மு காஷ்மீர் ஆயிடுச்சு. இல்லைனா அன்றைக்கே அவங்க தலைதிரிக்க விட்டு ஓடி போயிருப்பாங்க. முழு காஷ்மீர் இந்தியா கூட இருந்திருக்கும், இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. சரி, ஒரு வரலாற்று பிழை. சரி, இப்போ நதிநீர் பிரச்சனைக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. இவங்க ரொம்ப ஏமாற்றமாக இருந்தாங்கன்னு சொல்லி காந்தி என்ன பண்ணாருன்னா, ஒரு 50 கோடி காம்பன்சேட்டாக பாகிஸ்தான் தர சொன்னார். ஆனால் பட்டேல் ஒத்துக்கலை. அவங்க மூர்க்கமாக இருக்கிறாங்க, நம்ம மேலே வெறுப்புணர்வு பகையோடு இருக்கிறாங்க, நீ பணம் கொடுத்தா ஆயுதத்தை வாங்கிட்டு வந்து நம்ம மேலே தான் பிரயோகிப்பாங்க, இந்தியாவுக்கு பேரழிவாக வரும்னு சொல்லி எச்சரித்தார். ஆனால் காந்தி உண்ணாவிரதம்லாம் இருந்தார், பட்டேல் ஒத்துக்கவே கிடையாது. ஆனால் காலம் பட்டேல் சொன்னது மிக சரின்னு உறுதிப்படுத்தியது. இன்றைக்கி அதான் நடந்துகிட்டு இருக்குது. அது இந்த மாதிரி பல விஷயங்களை அதிருப்தி ஏமாற்றத்தோடு இருக்கிறவங்களை சமாதானப்படுத்துகிற நோக்கத்தில் நேரு என்ன பண்ணார்னா, நீரை கொடுத்து சமாதானத்தை வாங்க நினைச்சார். அண்டை நாடோட எப்பவுமே போட்டி விரோதம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சது நல்ல நினைப்பு தான். அதனால் பெரும்பாலும் விட்டு கொடுத்து போடப்பட்டது. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம், நதி தேசிய நதியை வந்து அவ்வளோ தண்ணி ஃப்ரீயாக எல்லாமே கட்டுப்பாடு இல்லாமல் அனுபவிக்க வழிமுறை ஏற்படுத்தி தந்தார். ஆனால் ஒன்று அவர் தெரிஞ்சிக்கல, கொத்தர பாம்புக்கு என்றைக்கும் விஷம் போகாது, பாம்போட நட்புறவை வாழ முடியாதுன்னு அவர் புரியல. அதனால தான் இந்த பிரச்சனை. நேரு வந்து படித்தவர், பண்டிதர், உலக வரலாற்றை கரைத்து குடித்தவர், நவீன இந்தியாவின் சிற்பி. இன்றைக்கி ராக்கெட் தொழில்நுட்பம் இஸ்ரோ அவருடைய ஒரு இன்னோவேட் தான். அதாவது அவர் தான் விதை போட்டார். அதே மாதிரி அணுசக்தி துறையும் அவர் தான் ஆரம்பித்தார். இந்தியா அறிவியல் பூர்வமாக மிகப்பெரிய மேற்கத்திய மாநில தொழிற்சாலைகள்லாம் உருவாக்குறது அவர் தான் காரணம். ஆனால் அவர்கிட்ட கொஞ்சம் ராஜதந்திரம் கம்மி. அது இந்த விஷயத்தையும் வெளிப்பட்டு அதை வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. இப்போது இந்த நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும்னு சொல்கிறாங்க. பிரம்மா செலாங்கிற ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவர் புத்தகம் எழுதுகிறாரு. வியன்னாவில் நடந்த சர்வதேச மாநாடு இந்த இரு நாடு ஒப்பந்தங்களை பற்றி மறுபரிசீலனை செய்ய சில திருத்தங்களை செய்ய கூட்டினாங்க. அதில் 62வது ஷரத்துப்படி எந்த 2 நாடுகள் நடுவில் ஒப்பந்தம் போடப்பட்டிருந்து ஒரு நாடு இன்னொரு நாட்டை பழிவாங்கவோ அடிப்படை சாராம்சத்தை மீறியோ நடந்தால், விரோத உணர்ச்சியோடு இருந்தால் ஒப்பந்தத்தை ரத்து செய்யலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தாராளமாக இது ஒப்பந்தம் ரத்து செய்யலாம். ஆனால் உடனே முடியாது, ஏன்னா அதுக்கு நீண்ட காலம் ஆகும். அணைக்கட்டு இடத்த தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு சரியான இடம் அமையணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் தண்ணியை பிளாக் பண்ண முடியும். இப்போதைக்கு வந்து ஷபாங்கன்ற சிறு நதி துணை நதிகளை பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. இது செஞ்சால் இந்த நதிநீர் விஷயத்தை சரியாக கையாண்டா பாகிஸ்தானை வழி கொண்டு வர முடியும். ஏன்னா அடிமடியில் கை வைத்தால் ஆண்டவனே அலறுவான்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. இந்த நதி விஷயத்தில் இப்போ கை வச்சா அவங்க வந்து சண்டையே போட தேவையில்ல, அவங்க வழிக்கு வந்துடுவாங்க. மிகச்சிறந்த ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணலாம். சரி, இந்த சிந்து நதியில் இந்தியாவில் உற்பத்தி ஆகாமல் இருந்து பாகிஸ்தான் உற்பத்தி ஆகி இந்தியாவுக்குள்ளே பாயிற மாதிரி இருந்தால், அதாவது இப்போ இந்தியாவில் உற்பத்தி ஆகி பாகிஸ்தானில் போகுது, அது இல்லாமல் பாகிஸ்தானில் உற்பத்தி ஆகி இந்தியாவுக்குள்ளே வர மாதிரி இருந்தால் அந்த நதி இவ்வளோ நாள் விட்டு வச்சுருப்பாங்கன்றீங்க. அது என்றைக்கோ காணாமல் போயிருக்கும். அதாவது காணாமல் போன நதிகளில் அது ஒரு நதியாக இருந்திருக்கும். நம்ம அண்டை மாநிலத்தில் என்ன பண்ணுறாங்க, தென்பெண்ணையார் காவிரியில் தண்ணியாக வருது, சாக்கடையும் கழிவு நீர் தான் வருது. சொந்த நாட்டுக்குள்ளே இந்த பிரச்சனை. பாகிஸ்தான்லேருந்து சிந்து நதி உற்பத்தியாகி இந்தியாவுக்குள்ள வந்திருந்தா இந்த சாக்கடை தண்ணி கூட வந்துக்காது. அந்த நதி இல்லாமையே போயிருக்கு, எப்பயோ நிறுத்திருப்பாங்க, இந்தியா ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சு சரியாக கையாண்டா பாகிஸ்தானை வழி கொண்டு வர முடியும். நல்ல விஷயந்தான் இது, பாராட்டுகிறேன். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், இந்த சிந்து நதி மீது ஒருத்தருக்கு தீராத காதல் இருந்தது. அவர் யாருன்னா நம்ம பாரதியார் தான். இந்த சிந்து நதியின் விசை நிலவினிலே, இந்த பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அவர் வந்து இருந்தது தாமிரபரணி கரையில், ஆசை வந்து சிந்து நதி மீது. அவர் பாருங்க, தேசிய கவிஞர். சிந்து நதியில் நிலவு வெளிச்சத்தில் தோணி ஓட்டணுமா, அதில் கேரள நாட்டு அழகான இளம் பெண்கள் கூட இருக்கணுமா, சுந்தர தெலுங்குல பாட்டி செய்யணுமா. இந்த சிந்து நதி பேசும்போது பாரதியார் தவிர்க்க முடியாது. அதனால தான் சொன்னேன். சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.